இத்தனை நாள் அதிமுகவுல பல சலசலப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல அதிமுகவினர் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இந்த சலசலப்பு, விறுவிறுப்பு, குழப்பம் இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாம் மீடியா விஜய் ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி. ஏன்னா அவர் தொடர்ந்து எங்க போனாலுமே சொல்றது 2026ல இருமுனை போட்டி தான் இருக்குங்கிறார். நீங்க அடுத்த வருஷமே நான் ஆட்சியில் அதுவும் முதல்வராக தான் நான் உட்காருவேன் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது கிரவுண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே நீங்கள் ஒரு நாள் மேடை போட்டு அந்த ஒரு நாள் மேடையில் ஒரு 4 நிமிஷம் டைலாக் பேசிட்டு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம ஓகே மக்கள் நமக்கு பண்ணிடுவாங்கன்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை. அது அதீதமான நம்பிக்கைன்றதான் நான் சொன்னேன், குருட்டு நம்பிக்கை. திமுகவை போல எப்பொழுதும் கூட்டணியவே நம்பியிருக்கின்ற கட்சி திமுக அரசாங்கம். ஆட்சியில் அதிகபட்சம் 30 நாள் இருக்க போகிறாங்க. அடுத்த ஒரு 60 நாள் அதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த மாதிரியான திட்டங்கள் அந்த சாக போகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்லி. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாச்சியார் சுகந்தி. வணக்கம் மேம். மேம், அதிமுக கடந்த சில வருடங்களா எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த தேர்தல் எடுக்கும்பொழுது என்னன்னா அந்த அளவுக்கு முழுவீச்சோட செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதியே இழந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தென்பட்டப்போ இந்த முறை தேர்தலை ரொம்ப மும்முரமா களமிறங்கியிருக்காங்க. அதுவும் இந்த செயற்பொது குழு கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இத்தனை நாள் அதிமுகவில் பல சலசலப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல அதிமுகவினர் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சலசலப்பு, விறுவிறுப்பு, அப்புறம் என்னது குழப்பம், இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாம் மீடியா அதிமுகவுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லாதனால தான் 2வது முறையாகவும் செயற்குழுவும் பொதுக்குழு கூட்டமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அது ஒன்று போதும் அதிமுகங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்னது, போன முறை 21 தேர்தலில் நாங்கள் சுணக்கமாக வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுனா, இந்திய வரலாற்றில் ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துட்டு 10 ஆண்டுகள் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் 75 எம்எல்ஏஸ். அதிமுக மட்டும் 66. சரிங்களா? அப்போது இது ஒரு 10 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த ஆட்சியின் மீது பெரிய அளவுக்கான அதிருப்தி கிடையாது. 2016 அம்மா இறந்துடுறாங்க. அதன் பிறகு 4.5 ஆண்டுகள் எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சாரோட ஆட்சி நடக்குது. அந்த 4 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் கொரோனாவில் போயிடுது. சரிங்களா? 4.5ல் 2 ஆண்டுகள் தான் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் ஆட்சி போகுது. 2 வருஷம் கொரோனா. அதில் இந்த லாக்டவுன்லேயே பாதி வருடங்கள் போய்விட்டது. அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எந்த வருமானமும் கிடையாது அரசாங்கத்துக்கு. வரி வருமானம், வேறு எந்த வருமானமுமே கிடையாது. அந்த வருமானம் இல்லாத காலகட்டங்களில் கூட அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே சாத்தியம் இல்லாத, யாராலும் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி. ஏன் அந்த 75 எம்எல்ஏ வெற்றி பெற்று வந்தார்கள் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். 2வது ஒரு 20-25 தொகுதிகளில் நாங்கள் வெறும் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்கோம். சரிங்களா? இன்னொரு 25 தொகுதிகளில் பார்த்திங்கன்னா 5,000 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம்லாம் கொடுக்கும். வெறும் 632 ஓட்டில் எல்லாம் தோற்று போனவர்கள் நெய்வேலியில் இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இது என்னென்னா, அதிமுக பெரிய அளவுக்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் தோற்று போனது அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் திமுக தோற்று போகும்போது அது போன முறை அவங்க ஆட்சி கொடுத்ததுக்கும் 2வது முறை அவர்கள் தோற்று போகும்போதும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ். அவர்கள் தோற்று போகும்போது 23%க்கெல்லாம் போவாங்க. இது வரைக்குமே அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 69ல் இன்ன வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரிங்கிறது. தோற்று போகும்போது 23%, 24%, 27% அப்படியெல்லாமும் அவங்க வாங்கியிருக்காங்க. 2 முறை அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கான அந்தஸ்தை கூட ஒரு தடவை 91ல் இழந்திருக்காங்க. அடுத்து 2011 இழந்திருக்காங்க. அதிமுக அந்த மாதிரியான அவமானகரமான தோல்விகளை ஒரு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி அப்படிங்கிறது. ஆமாம், தோல்வி அப்படிங்கிறது
வெற்றிக்கு ரொம்ப கிட்டக்க போயிட்டு வந்த ஒரு தோல்வி தான் இது. அதனால இது வந்து 53 வயசான ஒரு கட்சி வந்து 31 வருடங்கள் ஆட்சியில் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையும் கூட. நிச்சயமா. இப்போ தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறப்போ கூட்டணி வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. பாஜகவோடு கூட்டணி ரொம்ப ஒரு வலுவா இருக்கு அப்படின்னாலும் இந்த முறை அந்த கூட்டணி வலு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி அதாவது திமுகவை போல எப்பொழுதும் கூட்டணியவே நம்பியிருக்கின்ற கட்சி அதிமுக கிடையாது. ஏன்னா அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதோட தொண்டர்களோட பலம் தான். சரிங்களா? எங்களுக்கு வந்து இன்னமும் பெண்களோட ஓட்டு அதிமுகவுக்கு தான் பெரிய அளவில் வரும். ஏன்னா எல்லாருமே சொல்கிற எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கின்ற விஷயம் என்னென்னா, அம்மா மறைவுக்கு பிறகு பெண்கள் வந்து அதிமுக பக்கம் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை செயற்கைத்தனமாக அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஆனால் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட பெண்கள் இன்னமும் இரட்டை இலைக்கு தான் போடுறாங்க. ஒருவேளை இந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து எங்கேயாவது ஒரு 1% 2% ஒரு சின்ன மார்ஜின் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதை வந்து பெரிய அளவுக்காக ஊதி அதை பெருசுபடுத்துகிறாங்க. இப்போ கூட வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவு பெண்கள் ஓட்டு போகுது அப்படிங்கிறதுனால தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து திமுக அரசாங்கம் எப்படி ஆட்சி இன்னும் 1 மாதம் தான் உட்காந்துருக்க போகிறாங்க. ஆட்சியில் அதிகபட்சம் 30 நாள் இருக்க போகிறாங்க. அடுத்த ஒரு 60 நாள் வந்து அது காபந்து அரசு. அப்போ எந்த திட்டங்களும் செய்யக்கூடாது. அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து 14 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இது என்னது, அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பெண்களுக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு பயத்தினால தான் அந்த பயத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்து தான் அந்த 14 லட்சம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மிக முக்கிய காரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர். ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலங்கிற கேள்வியை கேட்ட பிறகு தான் அங்கே துணை முதல்வர் வந்து அதை அறிவிக்கிறார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 28 மாதம் கொடுக்கல. அந்த 28 மாதம்னா 28,000 இல்லையா? அந்த 28,000 அரியர்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரியல. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக ஒரு பெரிய அழுத்தத்தை இவர்களுக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எங்களுடைய பொதுக்குழு நடந்தபோது பொதுக்குழு கூட்டத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் உற்சாக உரை ஒன்று ஆற்றுகிற போது சொன்ன விஷயந்தான் வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அதை அனௌன்ஸ் பண்ணார். கொடுக்கணும்னு இந்த அரசுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன்னாரு. அடுத்த நாள் கவர்மெண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணுச்சு இல்லையா? அப்போ வந்து இவங்க என்ன அப்படின்னா, இப்போது இதே அரசாங்கம் தான் என்ன சொல்லுச்சு, பீகாரில் வந்து நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் எல்லாருக்கும் பெண்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க, அவங்க அப்படித்தான் ஜெயிச்சாங்க, இப்படித்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னாங்க. ஆனால் நேற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நம்ம வந்து கொடுக்கலன்னா மாட்டிப்போமோன்னு ஒரு பயத்தில் தான் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா அரசாங்கம் சரியாக நடத்தலை, பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த மாதிரியான திட்டங்கள் அந்த சாக போகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஒரு பயம் வெளிப்படுது அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க. கூட்டணியை விட எங்களுடைய அந்த தொண்டர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. என்னுடைய பர்சனல் டவுட் என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய வருகை அதிமுகவினுடைய ஓட் பேங்கை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இது தெரியல, இது எப்படி நீங்கள் எல்லாருமே எல்லா இல்ல, ஏன்னா கூட்டணின்றப்போ எடப்பாடி அவர்கள் முன் வச்சதுமே என்னன்னா, திமுகவினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சிகள்னாலும் கூட்டணிக்கு வரலாங்கிற ஒரு அழைப்பை நேரடியாவே தாவேகாவை நோக்கி வீசி இருந்தாரு. இல்லை, தாவேகா அப்படிங்கிறது ஒரு விஷயத்த எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு இயக்கம் தான் இந்தியாவிலையும் பெரிய இயக்கம். சரியா? இப்போ விஜய் வந்தாலும் சரி, விஜய்க்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்தாலும் சரி, ஓட் பேங்கை பிரிப்பாங்க. ஆனால் அது அதிமுகவில் இருக்கிற ஓட் பேங்க் தான் அங்கே போகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ சீமானுக்கு 8% 7.5% அவர் போன முறை வாங்கினார்னா, இல்லை அந்த பயம் அவருக்குமே இருக்குது, சீமானுக்குமே இருக்குது. தம்பி வந்து பிரிச்சுட்டு அது சீமானுக்கு அவருடைய கட்சியிலிருந்து மட்டும்தான் அந்த ஓட்டு போகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இது வந்து இப்போ இன்றைக்கி பெரிய கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஃபஸ்ட்டு, திமுக செகண்ட். இப்போ இந்த 2 கட்சிகளில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்தும் தான் அந்த ஓட்டு போகும். இருக்கிற மக்கள் தொகை 8 கோடி தானே. ஓட்டு போடுறது கிட்டத்தட்ட இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு எவ்வளோன்னு தெரியும். சரி, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் அதில் பெரும்பான்மையாக இருக்கிறது பெண்கள். சரிங்களா? எப்படி ஒரு 1% 1.5% ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதிகமாக இருக்கின்ற போது இப்போ எல்லாரும் நீங்கள் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு இந்த 25+ பெண்கள், 25 to 35 ஒரு ஏஜ் குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜயோட ஃபேன். விஜயோட ஃபேனாக இருக்கிறதுங்கிறது வேறு, லாஸ்ட் மினிட்ல ஓட்டு போடுறதுங்கிறது ஒன்று வேறு. விஜய் எனக்கு ஒரு ரசிகையாக பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். பட் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகணுங்கிற நெசசிட்டி ஃபஸ்ட் கிடையாது.
அப்போ அது வந்து இன்னைக்கு வந்து ஆதவர் ஜோன்னாலாம் வந்து ஒரு பெரிய ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் அது சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். குருட்டு நம்பிக்கையில் நாங்கள் 25% மேலே வாங்கிடுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அப்படியெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் அது சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, அவங்க மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் இயக்கம் வந்து மக்களுக்காக என்ன வேலை பார்த்தாங்கன்றது தெரியல. நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் போடுறதோ, குழந்தைகளுக்கு நோட் புக் கொடுக்கறதோ, இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுனால ஓட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலைகளை இங்கே வந்து 1008 என்ஜிஓஸ் செய்கிறான். அப்போ அவங்களுக்கும் நம்ம ஓட்டு போகுதுன்னு சொல்ல முடியுமா? என்ஜிஓஸ் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதில்ல. பட் இந்த மாதிரி என்ஜிஓ தனமான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்தெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டு அரசியலுங்கிறதே வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன விஷயங்களுக்கு பொதுமக்களோட எந்த பிரச்சனைகளுக்கு விஜய் குரல் கொடுத்தார், மக்கள்கிட்ட வந்து பேசினார் அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்குமே வந்து அவங்க வந்து எங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா, நான் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, விஜயோட குரூப்பை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. தேர் ஆர் வெரி ஆக்டிவ் இன் சோசியல் மீடியா. ஸோ அவங்க வந்து டிஜிட்டல் வாரியர்ஸ், ஆன்லைன் வாரியர்ஸ் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் அவங்க. ஆனால் ஆன்லைனில் இருக்கவங்க ஓட்டு போட முடியாதுல்ல. ஆன்லைனில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், மக்கள்கிட்ட நீங்கள் என்ன ஆக்டிவாக இருக்கிறீங்க. டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வேலைகளை பார்க்குறது அப்படிங்கிறது, ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 14 to 15% தான் வந்து அது ஓட்டை எடுக்கும் மக்கள்கிட்ட. அது எல்லா பார்ட்டிக்கும், அது பிஜேபி பண்ணாலும் சரி, காங்கிரஸ் பண்ணினாலும் சரி, ஏடிஎம்கே பண்ணினாலும் சரி, டிஎம்கே பண்ணினாலும் சரி, யார் பண்ணினாலும் அது ஒரு 15% தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மீதி 85% ஓட்டு நீங்கள் மக்கள்கிட்ட வாங்கணும்னா யூ ஹேவ் டு கோ டு த கிரவுண்ட். அப்போ கிரவுண்டில் போய் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் விஜய் அப்படிங்கிறவருக்கு கூடுகின்ற அந்த ஃபேன் குரூப் அப்படிங்கிறது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி, ஏன்னா அவர் தொடர்ந்து எங்கே போனாலுமே சொல்கிறது 2026 இருமுனை போட்டி தான் இருக்குங்கிறார். ஒன்று தாவேக்காவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிறார். ஆனால் நேற்று பொதுக்குழுவில் வந்து அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, பிரதான கட்சியான எங்களுக்கும் திமுக இடையில தான் போட்டி இருக்கும், மற்றவையெல்லாம் உதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதும்பாங்க. விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜய் கட்சியில் இருக்கிற கடைமட்ட தொண்டர்களுக்கும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு 4 இடத்துல கூட்டம் நடத்திட்டோம்னா, அங்கே கூடுற கூட்டம் நெருக்கமான இடத்தில் பெரிய அளவில் கூட்டம் கூடுற மாதிரி தெரியும். அந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து இந்த கூட்டம் தான் நம்மளோட பேஸ் அப்படின்னு நினச்சோம்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா இங்கே நீங்கள் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு அப்புறம் வந்த பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அதன் பிறகு கருணாநிதியாக இருக்கட்டும், அதன் பிறகு புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே மக்களோட மக்களாக பல வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்தவர்கள். சரிங்களா? ஒரு 2 டிகேட்ஸ் 2 டிகேட்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர்கள். நீங்கள் சினிமா விட்டுட்டு வர்றேன், நான் இதுக்காக தான் என்னோட 200 கோடி ரூபாய் நான் விட்டுட்டு வரேன்லாம் சொல்கிறீங்க. வந்து அடுத்த வருஷமே நான் ஆட்சியில் அதுவும் முதல்வராக தான் நான் உட்காருவேன் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதுவே வந்து அவரோட இந்த அரசியல் பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது எவ்வளோ தூரம் இம்மெச்சூர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் உதாரணம். இது வந்து எங்கேயுமே பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இப்போ உதயநிதி நாளைக்கு ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உதயநிதிக்கு அவங்க தாத்தா வேலை பார்த்துருக்காரு, அவங்க அப்பா ஒரு முறை முதல்வராக இருக்கிறார். இப்போ அதே உதயநிதியோட அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு இவர் பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்குது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதிமுகவை எடுத்துட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வாரிசு அரசியல்லாம் யாரும் வந்தவங்க கிடையாது. 3 தலைவர்கள் 3 பேருமே அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வச்சு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? அது புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எங்களுடைய இபிஎஸ்ஆராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட தனித்தன்மையின் காரணமாக வந்தவர்கள். அம்மாவுமே கட்சிக்கு தலைவராக வருவதற்கு, பொதுச் செயலாளராக வருவதற்கு போராடி வந்தவர் தான். அதே போராட்டம் தான் திரும்ப. ஏன்னா எங்கே ஜனநாயகம் இருக்கோ அங்கே இதெல்லாம் நடக்கும். திமுக மாதிரி ரொம்ப ஆட்டோக்ராட்டிக்கான ஒரு ரொம்ப சர்வாதிகமான இடத்துல வந்து அப்பா மகன் பேரன் பேரனுக்கு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மன்னராட்சி முறையில் அது போயிட்டே இருக்கும்.
அப்போது ஒரு மன்னராட்சி முறை ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு ஜனநாயகம் நடந்துட்டு இருக்குது. இது ரெண்டும் தான் பெரிய இயக்கம். அந்த பெரிய இயக்கத்துக்குள்ளே நான் எந்த வேலையும் பார்த்ததில்லை இது வரைக்கும். சரி, நீங்கள் சினிமாவாவது ஏதாவது அரசியல் சார்ந்து நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப ஜனரஞ்சகமான படங்கள் தான் அது. அதில் அவர் எந்த ஒரு விஜயகாந்த் சார் அளவுக்கெல்லாம் வந்து அவர் சினிமாவில் அவர் அரசியல் பேசினது கிடையாது. விஜயகாந்த் சாரோட பல படங்களில் பயங்கர சூடான வசனங்கள் இருக்கும் பொலிட்டிக்கலாக. அந்த மாதிரிலாம் இவரது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விஷயமா அது என்ன படம்னு தெரியல. என்னது இந்த டிவி, மிக்சி, கிரைண்டர்லாம் இலவசம் கொடுக்கறதெல்லாம் தப்புன்னெலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு கருத்தியல் ரீதியாகவே தேர் ஆர் வெரி மச் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அவங்களுடைய தொண்டர்கள் எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தானே இருக்காங்க. இலவசம் 1000 ரூபாய் கொடுக்குறதெல்லாம் எதுக்குங்கும் பொழுது அப்போ தெரியல, அங்கே அடிப்படையே ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற ஒரு விஷயம் இல்லை, அதான் வந்து அது ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 2K கிட்ஸு தான் மோஸ்ட் அவங்களோட அந்த ஜென்ஸி அப்படின்றவங்க. ஜென்ஸி தே ஆர் லேர்னிங் பாலிடிக்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட், நாட் ஃப்ரம் பீப்புள் டைரக்ட்லி. ஸோ அப்போ நீங்கள் இன்டர்நெட்லேருந்து கற்றுக்கிறவங்க எல்லாருமே வெறும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதோ வாட்ஸ்அப் தகவல்களை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா ஃபேக் நியூஸ் தான் வரும். அப்புறம் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த ஃபேக் நியூஸ் அண்ட் ராங் இன்ஃபர்மேஷன் உங்களை எப்படி வந்து ஒருத்தவங்களை பொலிட்டிசைஸ் பண்ணாது. சரி, இந்த இவர் அரசியலுக்கு வந்து இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் தன்னோட தொண்டர்களை எங்கேயாவது பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டங்களை போட்டிருக்காரா அப்படின்னா இல்லை. இப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய கூட்டங்கள் நடத்துவாங்க, எஜுகேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த யங் ஜென்ரேஷனை உங்கள் பலத்தோடு வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பொலிட்டிசைஸ் தெம் த்ரூ லேர்னிங்ஸ், த்ரூ டீச்சிங்ஸ். அதை நீங்கள் பண்ணாமல் நாங்கள் தான். அப்போ அது மேடைக்கு அந்த நேரம் அந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கைதட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ரியாலிட்டி இப்போது அதிமுகங்கிற கட்சி கடந்த 1 வருடமாக பூத் கமிட்டி நாங்கள் அமைச்சிருக்கோம். 25,000 பூத் கமிட்டி. குட் இமேஜின் இட். 75,000 மல்டிப்ளை வித் 9 எவ்வளோ வரும்? அப்போது இந்த அளவுக்கான ஒரு கூட்டத்தை திரட்டுறது. அதே மாதிரி தான் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஎம்கே. நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் போய் பூத் கமிட்டி அமைக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதிமுக பூத் கமிட்டி அமைச்சு, பூத் கமிட்டி எல்லாம் யங் ஜென்ரேஷன். அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் பல முறை கூட்டங்கள் நாங்கள் நடத்திட்டோம். பலர் வந்து எங்களோட ஐடி விங் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு பூத்துக்கும் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த 9 months 1 year. திமுகவில் கூட அவ்வளோ வேலை நடக்கலை. அப்போது நீங்கள் கிரவுண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே நீங்கள் ஒரு நாள் மேடை போட்டு அந்த ஒரு நாள் மேடையில் ஒரு 4 நிமிஷம் டைலாக் பேசிட்டு போகிறோம்ல, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக நினச்சிப்போம். அதுதான் இன்றைக்கி விஜய் கட்சியில் நடந்துட்டு என்னன்னா எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் ஓகே மக்கள் நமக்கு பண்ணிடுவாங்கன்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை அப்படி வச்சுக்கலாமா? அது அதீதமான நம்பிக்கைன்றதை நான் சொன்னேன், குருட்டு நம்பிக்கை நம்பிக்கைன்றது கூட அதீத நம்பிக்கை எப்போ வரும்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இருக்கிறது அதீத நம்பிக்கை, எங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு அதீத நம்பிக்கை. பிகாஸ் கிரவுண்டில் லாஸ்ட் 1 year we are working like anything. ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த என் தெருவில் இந்த இருக்கிற இடத்துல இப்போ 1000 ஓட்டு இருக்குன்னா 1000 ஓட்டில் என் தெருவில் வந்து இருக்கிற அந்த 1000 ஓட்டில் எத்தனை அதிமுகவுக்கு வரும், எத்தனை திமுகவுக்கு போகும், எத்தனை தாவேக்காவுக்கு போகுங்கிற டேட்டா என்கிட்ட இருக்குது. சரியா? அப்போது எங்களுடைய ஒவ்வொரு வட்டச்செயலாளர்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த தெரு இந்த வீட்டில் இவன் புதுசாக வாடகைக்கு வந்திருக்கான், இவன் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கான், இவ்வளோ மைனூட்டாக எங்ககிட்ட டேட்டா இருக்கும். இதே தான் திமுக கிட்ட இருக்கும். தாவேக்கா அப்படி ட்ரெயின் ஆகி வர்றதுக்கு இட் வில் டேக் 20 years. ஆல் ஆஃப் அ சடன்லாம் இதெல்லாம் வந்துடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 யூ ஹாவ் டு பி இன் தி ஃபீல்டு. நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கும்போது தான் தெரியும். அப்போது விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டாருங்கிறதுக்குலாம் அது யாருக்கும் என்ற மாற்றுக்கருத்தும் கிடையாது. பெரிய ஸ்டாருக்கு வர கூட்டங்கிறது வேற, அங்கே கீழே கிரவுண்டில் நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோங்கிறது வேறு. இப்போ நம்ம இதை சொன்னோம்னா தாவேக்காரங்க நினச்சிடும் நாங்களும் தான் பூத் கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க.
பூத் கமிட்டி இது மாதிரி ஒரு 75,000 பூத் கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க தான் இங்கே வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் இது போட்டாங்க இல்லையா, கேம்ப் போட்டாங்க. கேம்பில் வந்து திமுககாரங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து அதிமுக அங்கே வேலை பார்த்துட்ருப்போம். ஒரு தாவேக்காவை நாங்கள் என் ஏரியாக்குள்ளே போனால் ஒரு தாவேக்கா பசங்களோட நாங்கள் பார்க்கல. யாருமே தென்படல. யாருமே. அப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்துடுவோம்னா என்னதுன்னா, அது அந்த நேரம் தொண்டர்களை உசுப்பேத்துறது. இது எப்படின்னு சொல்கிறதுன்னா, அது இந்த ஒரு செகண்டுக்கான ஒரு போதை, அவ்வளோதான். தொடர்ந்து பேசுறப்போ வந்து கிரவுண்ட் லெவலா நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிங்க. இப்போ வந்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப அந்த எப்படி சொல்றது, இன்ஸ்டன்டான ஒரு முடிவா இருக்கும். அது நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். இந்த மாதிரியான முடிவுகளையே ஜெயலலிதா எடுத்தப்போ அதே பாணியை எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ இருக்கு. இந்த பார்வை அப்படியே தொடரும் பொழுது பார்க்கும்போது கூட்டணியில எந்த விதத்துல மாறுபடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாமக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க. ஒருவேளை அவங்களோட கூட்டணி வைக்க எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து இன்னைக்கு டிசம்பர் இல்லையா, அதை வந்து இப்படி தான் நடக்கும்லாம் நம்ம எதுவும் எக்ஸாக்டாக எதுவும் சொல்ல முடியாது. தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தேர். பாமக வரலாம், வரும். தேமுதிக எஸ் தேர், பாசிபிலிட்டிஸ் தேர். அவங்களுமே ஜனவரியில சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தே மே கம். ஓகே, இட் மே ஹேப்பன். ஸோ அதை நம்ம எதுக்குமே வந்து இது அஷ்யோர்டாக நடக்கும்னு சொல்கிறது பாலிடிக்ஸில் நாட் அட் ஆல் பாசிபிள். இன்னொரு பக்கம் பிஎம்கே, தேமுதிக அந்த சைடு வந்து டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் டீம் வந்து அவங்க டிடிவிக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்டி இருக்குது, ஓபிஎஸ் இன்னொரு பார்ட்டி அவர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவரும் வரலாம். ஸோ அவங்க என்டிஏ கூட்டணியோடு வந்துடுவாங்க. ஸோ இட் வில் ஹேப்பன், டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன் பிஃபோர் February 2026. தேர்தலுக்கும் இன்னும் சொற்பமான மாதங்கள் தான் இருக்கு. அப்படி நாட்கள் நெருங்க நெருங்க கூட்டணி அமைப்புகள் எப்படி மாறுது, அரசியல் களம் இன்னும் எப்படி எல்லாம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி.